ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹைதராபாத் ஸ்டைல் மட்டன் லேயர் பிரியாணி 1 kg எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆனியன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், பட்டா 3 துண்டு, பிரிஞ்சி இலை 2 இலை, ஸ்டார் 1 போதும், ஏலக்காய் ஒரு 4 சேர்த்துக்கோங்க. நல்லா மசாலா அரைச்சி வச்சுக்கோங்க தனியாக. ஒரு பாத்திரத்தில் 1 கிலோ மட்டன் சேர்த்துக்கோங்க. 200 ml தயிர் சேர்த்துக்கோங்க. வறுத்து வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா இப்போ நம்ம எல்லாமே சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா, ஒரு லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. குக்கரில் 200 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டா, லவங்க, ஏலக்காய், வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. 300 கிராம் தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஊற வச்ச மட்டனை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு 3 விசில் விட்டுக்கோங்க. சாதம் வேகிறதுக்கு இப்போ தண்ணி வச்சுக்கலாம். உலர் நல்லா கொதித்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. அரிசி 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் வடித்து எடுத்துக்கோங்க. 3 விசிலுக்கு அப்புறம் குக்கர் திறந்து பாருங்கள் கறி வெந்துடுச்சான்னு. ஒரு ஆஃப் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் பாதி கறி சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே அரிசி சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே வறுத்து வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் அதில் அப்படியே கறி போடுங்க. மீதி இருக்கிறது ஃபுல்லாக மறுபடியும் மீதி இருக்கிற அரிசி ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. வறுத்து வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நான் 2 கலர்ஸ்க்காக கொஞ்சம் கலர் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. ஒரு 20 நிமிஷம் தம்க்கு போட்டுக்கலாம். நான் 1 கிலோ பிரியாணிக்கான மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். தாராளமாக 5-6 பேர் சாப்பிட்லாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். பிரியாணி லவர்ஸ்க்கு இது ஒரு சூப்பரான ரெசிபிங்க. நல்லா உதிரியாக அந்த மசாலாவோட கலந்து சாப்பிடும் போது வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.